வணக்கம் அண்ட் வெல்கம் டு பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஇக்கான அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இது எத்தனை நாள் ஓப்பனில் இருக்கும், அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஇனா ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டம். இந்த சட்டம் மூலயமா எல்கேஜியில் இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ ஸ்கூலில் கல்வி கட்டணம் இல்லாமல் குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும். யாரெல்லாம் ஆர்டிஇ மூலயமா படிக்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தா, எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். இவங்க மட்டும் இல்லாம ஆதரவற்ற குழந்தைகள், HIV பாதிக்கப்பட்ட குழந்தைகள், 3ஆம் பாலினத்தவர்கள், துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இவங்க எல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர்டிஇக்கு அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைன்னு பார்த்தா, குழந்தையுடைய ஃபோட்டோ, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குழந்தையோடைய பிறப்பு சான்றிதழ், அப்புறம் பெற்றோர் புகைப்படம் கொண்ட ஆவணம், அதாவது பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி, இந்த டாக்குமெண்ட் எல்லாம் தேவை. இதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தா, நீங்க உங்க குழந்தைய எல்கேஜியில் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க குழந்தை 1/8/2020 இருந்து 31/7/2021 பிறந்திருக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 1/8/2018 இருந்து 31/7/2019 பிறந்திருக்கணும். உங்க வீட்டில இருந்து 2 to 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஆர்டிஇனா என்ன, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, வயது வரம்பு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ ஆர்டிஇக்கான அட்மிஷன் எப்போ ஓபன் ஆகுது, எப்போ கடைசி டேட் அப்படிங்கறது டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஆர்டிஇக்கான அட்மிஷன் ஓபன் ஆயிடுச்சு. ஏப்ரல் 22 இருந்து ஓபன் ஆயிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ண கடைசி டேட் என்னன்னு பார்த்தா மே 20. அதாவது ஏப்ரல் 22 இருந்து மே 20 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். உங்களுடைய அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மே 21ஆம் தேதி ஆன்லைன்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை ஸ்கூல்ல காலியா இருக்கக்கூடிய இடத்தை விட அதிகமான அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க மே 23ஆம் தேதி குலுக்கல் முறை நடத்துவாங்க. அதுல செலக்ட் ஆகக்கூடிய அப்ளிகேஷனை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மே 24ஆம் தேதி சொல்லுவாங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறத தவிர நீங்க முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திலையும் இல்ல மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலகத்திலையும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஆர்டிஇனா என்ன, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, அட்மிஷனுக்கான கடைசி டேட் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.